ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்பெல்லாம் தெருநாய்க்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ராத்திரி பூரா சத்தம் போட்டுட்டு இருக்கு. அப்படிதான் ஒருத்தர் செகண்ட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அவர் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர நேரத்துல வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு 200 300 மீட்டர் கிட்ட ஒரு நாய் நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கு. இவனுக்கா பயம். அதனால என்ன பண்றாரு, ஒரு கிலோமீட்டர் சுத்தி வந்து அவர் வீட்டுக்கு வந்து சேர்றது தான் அவரோட பழக்கம். ஒரு 10-15 நாள் கழிச்சு அந்த மாதிரி ஆறப்ப அந்த தெருவா போறப்ப அங்க ஒரு 6-7 நாய் நிக்குது. ஐயோ, அந்த ஒரு நாயே பரவாயில்லன்ட்டு திரும்பி பழைய ரூட்டுக்கே வந்துட்டு இந்த நாய் பக்கம் வந்தோடனே வண்டி நின்றுடுது. பயந்து போய் உதறி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வழியா அவர் வந்து சேர்ந்துட்டு திரும்பி பார்க்குறப்போ அந்த நாய் வேற ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருக்கு, கவனிக்க கூட இல்லை. இப்படி தாங்க நம்ம பிரச்சனைகளை நம்ம பயந்துகிட்டே ஓடிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நாம பாட்டுக்கு நமக்கு இருக்கிற சக்தியை நம்ம உணர்ந்து நமக்கு சுற்றி இருக்கிற உதவுகளை எடுத்து உதவி செய்கிறாங்க இல்லையா, அவங்களோட உதவியை எடுத்து நம்ம போயிட்டு இருந்தோம்னா வெற்றியாளராக மாறுவோம். அந்த பிரச்சனைகள் தானா அது நம்மளை விட்டு விலகி ஓடிடும். முயற்சி செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.